رمضان يا رمضان رمضان يا رمضان رمضان يا رمضان. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. மிஸ்டர் சிராஸ் யூனுஸ் அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறார் அவரோட பேஜில் யூடியூப்பில். நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை, அவரையெல்லாம் அந்த வீடியோவில் சொல்கிறாரு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கான கூடிய சீக்கிரம் இதுக்கான முயற்சியை எடுத்து எப்படியாவது சரி எல்லாம் அந்த குருவான வெளியே எடுத்து வர்றதுக்கு முயற்சி செய்யணுண்டு ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மை மக்களே, இப்போ அந்த வீடியோ பாருங்கள். 39,800 குரான்கள் வந்திருக்கு சவுதியிலேருந்து. அது கிஃப்டாக வந்துச்சு. ஒரு ஹாஜியார் ஒன்று மக்கால பேஸ்ட் பரகாதனியில் ஒரு ஹாஜியார் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட நான் தொடர்பு கொண்டேன் நேற்று. சாதிக் ஹாஜியார் என்ன சொன்னாங்க என்றால், அதில் 25,000 குரான் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு, அரபி மொழியில் இருக்கிறது. ரைட், நான் இது ஏன் பேசுகிறேன்னா, இது நான் நோன்பு பிடிச்சிக்கிட்டு பேசுகிறேன். இன்னொரு விஷயம், இதில் இருக்கிற யாராலையும் பர்சனல் நான் யாரையும் தாக்குறது இல்லை. எனக்கிட்ட வந்திருக்கிற கிளியர் தகவல்கள் உங்கள் மூலியமாக நான் ரொம்ப மனவேதனையோட நான் சொல்கிறேன். இது எங்களுடைய குரான். சரி, இப்போ இந்த குரான் கஸ்டம்ஸில் வேர்ஹவுஸில் ஒரு குடவாத்தையில் இருக்குது. அது எப்படி நிலைமையில் இருக்குன்னு சொன்னால், காலில் மிதிப்படுது. ஆமாம், கரெக்ட், காலில் மிதிப்படுது. அது பார்க்க போன 2 பேர் என்னோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இது அவதானிக்கு குணாரோணும். நான் சொன்னேன் ரொம்ப நல்ல, நானும் கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு பிளாக்ல இருக்கு குரான் ஷரீஃப், அதில் யாருமே சரியான முறையில் ஏன் ஈடுபடுறாங்க இல்லைன்னு சொல்லி யோசிச்சேன். அப்போ அதில் பல தகவல்கள் வந்துச்சு. 25,000 குரான் ஷரீஃப் வந்து அல் குரான் வெளியெடுக்கப்பட்டாங்க அரபு மொழியில். அதில் பிரதர் ஆசாத் பேரும் இருக்குது, பலவங்களோட பேரும் இருக்குது, என்னுடையும் இன்டைரக்ட்லி வந்த முயற்சிகள் இருக்குது. ஏதோ எல்லாருக்கும் அல்லா தாலா கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லா, அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்போ இதில் வேறொரு நோக்கங்கள் இல்லை, தனியாக பேர் போட்டுக்கொள்றதுக்கும் இல்லை, இது யாம் வச்சுக்கொள்ளணும் நீங்கள். ஆனால் ஏன் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் 15,640 இன்னமும் அங்கே இருக்கு. அதில் அதோட 9,720 மூணாம் ஜூஸ் ஒன்லி அந்த டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. அது தமிழில் 1200 சிங்கள லாங்குவேஜில் மூணாம் ஜூஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்னமும் பார்க்க போனால் 24,000-25,000 மாதிரி குரான் அதில் இருக்கு. இது நான் இந்த டீட்டெயில் முஸ்லீம் சமய கலாச்சாரத்துக்கு இன்றைக்கு போயிட்டு நான் டீட்டெயில் எடுத்தேன். நான் நிலுஃபர் பிரதர் இருந்தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்கக்கிட்டால. ஏனென்றால் நான் பேசும் தெளிவோட பேசுவேன், ஆதாரங்களோட தான் பேசுவேன் எப்பயுமே இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த குரான் ஷரீஃப் எங்கள்கிட்ட இருக்கு. அல் குரான் நெஞ்சில் சுமக்கிற ஃபுட்நோட் போடக்கூடிய பர்மிஷன் எடுத்த ஒரு குழு ஒன்று இருக்கு, 8 பேர்த குழு. இந்த 8 பேர்த குழுவோட நான் பேர் சொல்லுவேன் இப்போ. ஏனென்றால் இதில் அவங்களோட சார்பாக வந்திருக்கிற ஒரு பதில் ஒன்று இருக்குது, அதோட ஹெட்டு. அதுவும் நான் கேட்டேன், அதையும் சொல்லணுமே. ஆனால் அதில் இருந்த தெளிவு பத்தாது. மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே அது இந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு அனுப்பியலும்னா அவங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டு மீடியாவுக்கு போட்டு, இல்லாட்டி போனால் வீடியோ ஒன்று போட்டு முஸ்லீம் சமூகக்குள்ள அதை சர்க்குலேட் பண்ணக்கூடிய தகுதியும் இருக்கணும். ஸோ அர்க்கம் நூர் அமித் மௌலவி ஹசரத் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அவர் ஒரு எம்ஏ, இந்த ஃபுட்நோட் குரூப்பில் இருக்கிற 8 பேர். அடுத்தது மௌலவி முர்ஷித் முலஃபர், இந்த அஷேக் எல்லாம் நான் சொல்கிறதில்ல, எனக்கு அவங்க எல்லாம் ஹசரத்மார்களும் முஃப்திமார்களும், எனக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதோட அடுத்த மௌலவி இருக்கார் டாக்டர் ஏஎம் அஃப்வர்தீன், பிஹெச்டி ஒன்று, பிஹெச்டி மாஷா அல்லாஹ். இன்னொருத்தர் இருக்கார் டாக்டர் அசாஹிம், பிஹெச்டி மாஷா அல்லாஹ், 2 பிஹெச்டி இருக்கிறாங்க. அதில் இன்னொருத்தர் இருக்கார் எம்ஆர்எம் சில்மி, எம்இடி. இப்போ ஒருத்தர் முஃப்தி முஸ்தபா ரசா ஜஃபர், எல்எல்பி மாஷா அல்லாஹ், மேமன் சமூகத்தில் இருக்கிறவர், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய
சந்திச்சா மதிக்கக்கூடிய ஒரு நபர். அவரும் இதில் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன லிஸ்ட் வந்திருக்கு, டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, அது தேவையில்ல, பேரை மட்டும் நான் சொல்கிறேன். என்றால் அவங்க குரல் கொடுக்கணும் இன்னும் வாரன் அதுக்கு. இன்னும் மற்றவர் ஜக்கி அகமது மௌலவி, அஷேக்னு போட்டிருக்காது வேணாம், நான் ஜக்கி அகமது மௌலவின்னு தான் சொல்லுவேன். ஆஃபீஸோ ஆலிமோ அல்ஹம்துலில்லா எம்ஏ. மற்றவர் ஏஹெச் இஹ்சானுddin பிஏ. இந்த 8 பேர் இருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம் என்னென்றால் ரஸா முஃப்தி ரஸா அவங்க பரேல்வி செக்டுள்ள ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அர்க்கம் நூர் அவங்கெல்லாம் தேவ்பந்த் அந்த செக்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இதுலையாவது இவங்க ஒரு குழுவில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். பயான்களில் கருத்து வேறுபாடு இருக்குது, இது பிழை அது பிழை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ரைட். இப்போ இதில் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், அல் குர்ஆன் எல்லாருக்குமே ஒன்று தான், உங்களுக்கோ எங்களுக்கோ என்று மட்டுமல்ல. உங்களுக்கு வேற குர்ஆன் எங்களுக்கு வேற குர்ஆன் இல்லை. அல் குர்ஆன் முழு ஹியூமனிட்டிக்கு, இன்சானியத்துக்கு அல்லாஹ் தாலா அனுப்பியிருக்கிற அல்லாஹ்வுடைய கலாம். ஸோ இதனால் நான் பயான் பண்ண வரல, நான் உலமா இல்லை, அதை யான் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நடக்கிற விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறார், சூரே வாக்கியால வர்றது. இது பாரிசுத்தமான அவங்க இது குர்ஆனை சுமக்கணும், அப்படி ஒன்று இருக்குது. ரைட். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். இது நான் ஒரு பள்ளியில் ஹஸ்ரத் கிட்ட இந்த விஷயம் சொன்னோடனே, குர்ஆன் இந்த விஷயம் சொன்னோடனே அவங்க இந்த ஆயத்தை சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. சூரே வாக்கியால இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற குர்ஆன்கள் சிலதுவல் கீழே விழுந்திருக்கு, அது ஸ்டோர்ஸில் இருக்குது. அதில் அங்கே இருக்கிற லேபர்ஸ்ன்னு சொன்னால் நாட்டாமிகளோ அவங்க அதுக்கு மேலே நடந்து போகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது, சொல்ல பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. பார்க்க போன 2 பேரும் ஏதோ அந்த சின்ன பேசேஜில் போகும் பொழுது இவங்களுக்கு அது அவதானிக்கலாம், அவங்களும் மீறிப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க கவலைப்பட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 7மான அளவுக்கு எடுத்தாங்க. அதில் 3 குர்ஆன்கள் கீழே நஜீஸ் பட்டு இருந்துச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நவுதுபில்லா. அதை அவங்க பிச்சு எடுத்தாங்க. இந்த மாதிரி நிலைமைகள்ல எங்கட முஸ்லிம் சமூகம், இலங்கையுள்ள முஸ்லிம் சமூகம், 2வது பாப்புலேஷன்ல இருக்கிற ஸ்ரீலங்கன் முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் நாள் போயிட்டு இலங்கை உள்ள கோல முஸ்லிம் சமூகம், ஆமா சரியா தான் கேட்டீங்க, கோலேன்வல் நிறைஞ்ச முஸ்லிம் சமூகம் என்று சொல்லி பேர் எடுத்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆத்திரம் இருக்கு, ஒரு கவலை இருக்கு. ஏனென்றால் இதுகளுக்கா எங்களுக்கு அல்லாஹ் தாலா ஈமானுடைய ஹசானால, ஈமானுடைய தௌலத்தால எங்களை அல்லாஹ் தாலா எங்களைய ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. நாங்கள் களிமா சொன்ன மக்கள். இப்போ அவதானிச்சுட்டு கேளுங்க. கோவிட் டைம்ல ஜனாசாக்கள்ல வைக்கிறது ஃப்ரீசர் ட்ரக் எடுத்து கொடுத்த சமூகம், தனவந்தர்கள் எல்லாமே முன்னுக்கு அவங்க எடுத்து கொடுத்த ஆட்கள். இப்ப ஒரு வேண்டுகோள், ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்துட்டு அந்த குர்ஆன்களை ஒரு இடத்துல எடுத்துட்டு நீங்க பத்திரமா வைக்க, நீங்க உங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கு, பெரிய பெரிய இடங்கள்ல எங்கட முஸ்லீம்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. இது போனவங்களும் முஸ்லீம்கள் இந்த அரசாங்கம், இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் கொண்டாடுறதுக்கு கடுமையா கஷ்டப்பட்டவங்க, தெரியாமலே கர்த்தையில ஏத்தின ஒரு சமூகம். 2015 அப்படித்தான், 2020 சிங்கள சமூகம் அப்படி ஏறிடுச்சு. இப்ப மறுக்கவும் நாங்க முஸ்லிம் சமூகம் மிஞ்சிருந்த அவுலியாக்கள் நினைச்சு கொடுத்து மாட்டிட்டோம். அரசியல் இல்ல, உண்மை பேசுற, ஒரு அமைச்சு பதவி இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் கதைக்கிறதுக்கு ஒரு அமைச்சரும் இல்ல, கோலேன்வல் தான் இருக்கிறாங்க, மற்ற மந்திரிமார்கள் சத்தம் இல்ல, இதை பத்தி ஒன்றுமே செய்ய இயலாத அவங்களுக்கு. கோலேன்வலை கொண்டு தலைக்கு மேல வச்சு ஆட்னினோலே எலெக்ஷன் டைம்ல வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? துப்பே மேலாது உங்களோட இருந்த விஷயத்தை. தப்பு நடந்திருக்கு, அக்செப்ட் பண்ணுங்க. இதுல எனக்கு வந்த கேள்விக்கு உலமா சபையில பல, அது தெரியாது யார் எவருன்னு சொல்லி பல உலமாக்களும் இந்த அரசாங்கத்துக்கு பின்வழியா முக்கு அடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதை அடிப்படுது. அவ்வளவுதான். யாமா கேளுங்க, அரசியல் பேச வரல. இப்ப இந்த குர்ஆன்களுக்கு இந்த 8 ஃபுட்நோட் கள்ளி, ஃபுட்நோட் குரூப், இந்த ஃபுட்நோட்ல இருக்கிற 8 பேருக்கு ஏலாதா அந்த ஃபுட்நோட் போடுறதுக்கு.
இவங்க பேசுற மாதிரிக்கு வேற குரான்களே வருதில்லை, இலங்கையில் வேற கிதாப்களே வருதில்லை, அதுகளுக்கெல்லாம் ஃபுட் நோட். நீங்க உலமாக்கல் உங்களுக்கு ஏலும் இதுல தெளிவு கொடுக்கறதுக்கு. ஏனென்றால் அதுல ஜிஹாது போர் எல்லாம் இருக்குது, அதனால அதுக்கு தேவையான தெளிவுகள் கொடுக்கணும். நீங்க உலமாக்கல் உங்களுக்கு தெரியும் எந்த டைம்ல எந்த சந்தர்ப்பத்தில் அந்த வகி கீழே இறங்கிச்சு, அந்த டைம்ல அப்ப அதை வச்சு உங்களுக்கு அதுக்கு தெளிவு கொடுக்கலாம். ஆனா மற்ற குரான்கள் எந்த புக் சென்டர்களோ மற்ற எங்க புக் சென்டர்களில் போனீங்கன்னா 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு இதே குரான் டிரான்ஸ்லேஷன், இதே ஜிஹாத் உள்ள வசனங்கள் உள்ள ஆயத்துகள் உள்ள குரான் மார்க்கெட்ல வில்லுப்படுது. ஏனென்றால் அந்த 5-6 பேர் மட்டும்தான் இந்த இலங்கையில குரான் இம்போர்ட் பண்ணி வியாபாரம் செய்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பின்னணி இருக்குமா என்று சொல்லி ஒரு டவுட் ஒன்றும் இருக்கு. டைம் போகுது, குயிக்கா முடிச்சிருவன் இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்துல. இப்ப இது அதே அர்க்கம் நூர் அமீத் மௌலவி ஹசரத் அவங்க இதெல்லாம் சொல்ல முடியும்னா உங்களுக்கு இது ஃபுட் நோட் போடலாம். நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் டைம்ல யாரும் முன்னுக்கு வரல, எங்களை ஆட்கள் நாங்க எப்பயுமே முன்னுக்கு தான் இருக்கிறோம் ஹசரத். உங்களுக்கு பயம் இருந்தா எங்களே கூப்பிடுங்க, நாங்க பயம் இல்ல மவுத்துக்கு. மற்ற உலமாக்கள் பயமா இருந்திருப்பாங்க, ஷிராஸ் யூனுஸ் இல்ல. அப்படி உங்களுக்கு சிங்களம் பேச கஷ்டம் இருந்தா நான் தெளிவா பேசுறேன், நீங்கள் நல்லா பேசுறீங்க. பயந்துகிட்டு வாழக்கூடிய கோல சமுதாயத்துள்ள இலங்கை உள்ள மேமன் முஸ்லிம்ல ஷிராஸ் யூனுஸ் இல்ல. அத மாதிரி 90% கோலே நோலா இருக்கலாம், 10% நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றீங்க, அந்த குரான் ஷரீஃப்களை வேற இடத்துல எடுத்துட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்து பத்திரமா வைக்கலுமா? அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? யாராவது முன்னுக்கு வாங்க, எங்களுக்கு வேணும், நீங்க பேர் எடுத்துக்கொள்ளுங்க பாய், நாங்க வேலை செய்யறோம், நோ ப்ராப்ளம். ஆனா அவங்களுக்கு சொல்லியும் அவங்க அனுப்பினாங்க 1 மாசம் பொறவுன்னு சொல்லியும் அர்க்கம் நூர் அமீத் மௌலவி சொல்றாங்க. அது நான் கேட்டேன் அந்த கிளிப். சோ அது நீங்க அதுக்கு தெளிவு அவருக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கலுமே. இது தான் நடந்துச்சு, இது தான் சம்பவங்கள், ஏன் கொடுக்குறீங்க? இல்ல நாங்க ரிசைன் ஆகிட்டா மற்றவங்க வர காட்டி குரான் வெளியே எடுக்க இயலாது, டிரான்ஸ்லேஷன் ஃபுட் நோட் எல்லாம் போட்டு உங்களுக்கு இயலாட்டி தயவு செய்து வேற ஆட்களுக்கு இடம் கொடுங்க. இன்னொரு கேள்வி ஒன்று போகுது பஜார்ல, இன்னைக்கு கேள்விப்பட்டேன். பஜார்ல சொன்னா சர்க்கிள்ல அந்த 8 பேர்ல 4 பேர் சொல்றாங்க பெர்மிஷன் கொடுத்துருவோம் ஃபுட் நோட்ல, 4 பேர் சொல்றாங்க நாங்க இதுக்கு கொடுக்க தேவையில்ல. அந்த 4 பேர் உலமா சபை உள்ள ஆட்கள் என்றும் பேர் அடிப்படுது. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியாது எனக்கு. இது கேட்டது நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். உங்களுக்குள்ளே உள்ளுக்கால கேம் அடிக்கிறாங்களோ அல்லாஹு ஆலம், எனக்கு தெரியாது. அதை பத்தி நீங்க எல்லாம் ஓப்பனா உட்கார்ந்து இதுக்கு தெளிவு கொடுக்கணும். எப்பயுமே முஸ்லிம் சமூகத்துல இருட்டுல வைக்கிறீங்க, நீங்க கபூர்ல இருட்டா தான் போவீங்க அப்படி வச்சீங்கன்னா. ஆனா நீங்க நினைப்பீங்க குரான் நாங்க சுமக்கிறோம், உலமாக்கள் எங்களை எல்லாருக்குமே தெரியும், நாங்க எப்பயுமே சொர்க்கத்துக்கு போறது. என்ன கேரண்டி? ஒரு பயானொன்ல நான் கேட்டிருந்தேன், கூடியாவே நரகத்துல உலமாக்களும் பெண்களும் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்கிறேன். அதனால இதுக்கு நீங்க அவசரமா தெளிவெடுங்க. மறு வீடியோ போட இஃப்தார் டைம் ஆகுது, மறு வீடியோ போட தெளிவு கொடுங்க. நீங்க இதுக்கு நீங்க அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்க அதை வாய்ஸ் நோட்ல சொல்றீங்க, நான் நாங்கெல்லாம் பல மணிகள் பல அவர்ஸ்கள் ஒரு நாள்ல கொடுக்கிறோம். அவ்வளோ அவர்கள் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த குரான்கள் வந்திருக்கு 16 மை 2024. டெய்லி நீங்க அதை கொடுக்குறீங்கன்னா இப்ப நான் அந்த எல்லாத்துக்குமே நீங்க தெளிவு கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு குரான் தானே அவங்க கேட்குறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஓகே, இலங்கை உள்ள முஸ்லிம்களை கோலேனாக்கி அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. கருணாமன் பிள்ளேன் எல்லாம் கொலைக்காரங்கள் இல்லையா? முஸ்லிம்களை பச்சை பச்சையா கொண்டவங்க எப்படி இருக்கிறாங்க? 275 பேரை 8 தலை சுத்தின பைத்தியக்காரன் முஸ்லிம் அவங்க இஸ்லாம் மதத்துல இருந்து காட்டி கொண்டாங்க. முஸ்லிம்கள் மாதிரி நடிப்போம் முஸ்லிம்களோ அல்லாஹு ஆலம். அவங்க செஞ்சதுக்கு 30 லட்சம் மக்கள் வகை சொல்லக்கூடாது. பயமா நீங்கள் பயமா? 275 பேர் கருணாமன் பிள்ளைன்னு எல்லாமே எவ்வளவு பேரை கொண்டு இருக்கிறாங்க. பேரோட சொல்றேன், ஹிஸ்டரி தலதா மாளிகாவுக்கு போம்பே அடிச்சவங்க அவங்க அடிச்ச இப்ப கூட ஜேவிபி அரசாங்கமும் அடிச்சிருக்கு தானே போம்பை எல்லாம். அதெல்லாம் வேற விஷயம், அரசியல் பேச வரல. அவங்களுக்கு எல்லாம் ஒருத்தரும் தீவிரவாதி சொல்றது இல்லை. இப்ப எல்லாம் அவங்க நல்லவங்க. ஆனா 8 பேர் 275 பேர் சாக அடிச்ச அந்த 8 பேர்னால 400-500 பேர் இன்ஜர்ட் ஆகின. அதால நாங்க எல்லாமே தீவிரவாதிகள். என்னையா அர்த்தம் இது? என்னையா நியாயம்? எதுக்கியா நீங்கள் ஒரு சபைகள்ல இருக்கிறீங்க?
பயந்து உங்களோட பொசிஷனுக்காக இருக்கிறீங்களா? அல்லாவுக்கு இதுவும் பதில் சொல்லணும். நீங்க சொல்றீங்க தானே, ஓ அல்லாவுக்கு வகை சொல்லணும், நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும், எல்லாமும் சொல்லணும். ஆனா எப்ப இது எப்ப 16/5 2024 வந்த குரான். ஒருத்தருக்கும் இது அக்கறை இல்லை. தானுடைய பொசிஷனை எப்படி காப்பாத்துறது? இன்னொரு பிரச்சனை போகுது ஸ்கூல்ல. நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல அங்கேயும் ஒரு முஃப்தி அவர் காசு அட்வர்டைஸ் பண்ணி நான் எடுக்கல, மற்றவங்க சொல்றாங்க என்னையா எங்கயா நீ பாட போறீங்க, எல்லாமே பிஸ்னஸா பண்றீங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அவர் நான் அந்த ஸ்கூல் பிரச்சனை நான் பேச வரல, அது டைம் ஆகி நான் பேச. ஆனா இப்போ அடிப்படுது, மக்கள் கேட்குறாங்க, என்ன மற்ற தமிழ் சகோதரர்கள் கேட்குறாங்க, என்னையா உங்களுக்கு பிரச்சனை? வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் மாதிரி, ஏரியாவில் இருக்கிற பொம்பளைகள் மாதிரி அடிச்சு பிச்சு கொண்டு சாவுறீங்கன்னு சொல்லி வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்லையா? எப்பயா திருந்துவீங்க? சரியான தலைமைத்துவங்கள் எடுக்கிறது இல்லை, புது ஆட்களை வர விடுறது இல்லை, உங்களுக்கு எல்லாம் அதே ஆட்களை வச்சு மற்றவங்களை மாடாக்கிட்டு, இதுல பெரிய வியாபாரிகளும் தனவந்தர்களும் வகை சொல்லி ஆகணும். உலமாக்கள் இருந்தாங்க, நாங்க என்ன செய்ய, நாங்க வியாபாரிங்க தானே, எங்களுக்கு ஒன்றும் செய்ய வரலன்னு சொல்லி தப்பேலாது. பிக்னிக் போற மாதிரி உம்ரா போறாங்க இப்ப எல்லாம் ஆட்கள், போடும் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனா இங்கே மக்கள் ஏழையா தவிச்சு பிச்சை கேட்கிற லெவல்ல இருக்கிறாங்க. பிச்சை கேட்கிற லெவல்ல அவங்கள யார் பாக்குறீங்க? நீ இவ்வளவு உம்ரா செஞ்சா, நீ இவ்வளவு ஹஜ் செஞ்சா தான் உடனே சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கானா? எங்க காட்டுங்க அப்படி ஒன்று இருந்தா. இதுதான் நிலைமைகளோட. இப்ப கூட சொல்றேன், இந்த 8 பேர்ல யாருக்காவது இந்த 2 பிரிவினை இருக்குதுன்னு கேள்வி. நீங்க பரேல்வி இருக்கலாம், அவங்க தேவ்பந்த் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பயான்கள்ல நீங்க அடிச்சு பிச்சு கொண்டு வேற இருக்க பிரச்சனை இல்லை. தாண்ட தரிக்க அது நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஆனா இதுக்கு நீங்க கலெக்டிவ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு சந்தோஷம், ஆனா அவசரமா எடுங்க. இதுக்கு நீங்க போடுங்களே ஃபுட் நோட். ஏன் மற்றவங்களுக்கு போட்டு காட்டி இருக்கிறீங்க? 14 நிமிஷம் ஆச்சு. இப்ப நான் நிப்பாட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளிப்ல சந்திக்கும் வரை இதுக்கு நீங்க தெளிவு கொடுங்க. நீங்க நான் ஓதின ஆயத்தை உங்களுக்கு யாம இருக்கு. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். மீண்டும் சொல்றேன், சூரா வாக்கியால இருக்க இந்த ஆயத்து. ஒரு ஹஸ்ரத் எனக்கு சொன்னாங்க, நீங்க பாரிசுத்தமா இல்லாட்டி நீங்க குர்ஆனை தொட இயலாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் உண்டு இருக்கு. அதனால அந்த கீழே காலில் மிதிப்படுற குர்ஆன்கள்னு சொன்னா யோசனாங்க, எலி கடிக்குதான், மற்ற நஜீஸ்கள் இருக்குதான் அந்த ஸ்டோர்ல, பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் போறாங்க இல்லை. ஆனா நீங்க இதுக்கு தெளிவொன்று கொடுத்து கண்டெய்னர் ஒன்றாவது எடுத்துட்டு அது அந்த குர்ஆன்கள் அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறீங்க இந்த அரசாங்கத்தில் முஸ்லீம்கள். இது உங்களுக்கு தான் இந்த தெளிவு மீண்டும் கொடுக்க வரை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் ஷிராஸ் யூனுஸ். ரொம்ப கவலையோட பேசுறது இது உண்மைக்குமே ரொம்ப கவலையா இருக்கு. அல்லாஹ் தாலா இஃப்தார் டைம் அல்லாஹ் தாலா எங்களோட பாவங்களை மன்னிச்சுட்டு எங்களோட இந்த சமூகத்தை நேர்வழி காட்டக்கூடிய இருந்த உண்மையான நிர்பீத பயமில்லாத முஸ்லீம்கள், மற்றவங்களை இணைந்து போற முஸ்லீம்கள் அல்லாஹ் தாலா உருவாக்கட்டும் என் துஆவோட நான் விடை பெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷிராஸ் யூனுஸ்.